வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை கேட்ச் பிளாக்னா என்ன? அத வந்து எப்படி யூஸ் பண்றது? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எரர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா, நம்ம ட்ரை கேட்ச்ச பத்தின ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து பார்த்திருந்தோம். இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ட்ரை கேட்ச்னா என்ன? அத வந்து பிரேக் டவுன் பண்ணி, எப்படி வந்து அது யூஸ் ஆகுது? எங்க யூஸ் ஆகும்? எப்பப்பலாம் அத யூஸ் பண்ணணும்? அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸுமே வந்து எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு வீடியோலயும் வந்து அந்த கான்செப்ட்ட பிரேக் டவுன் பண்ணி டீட்டெயில்டா பேசியிருந்தோம். மத்த வீடியோ மாரி இதான் கான்செப்ட் அப்படிதான்ன்றது சொல்லல. ரொம்ப ரொம்ப பிரேக் டவுன் பண்ணி ரொம்பவே ஈஸியா வந்து பார்த்துருந்தோம். நீங்க இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா, அது எல்லாமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரை கேட்ச் பிளாக்கோட பர்ப்பஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம எப்பவும் போல பிளாக் ஸ்கிரீனுக்கு போயிட்டு என்ன இதுன்றத பார்த்துடலாம். அப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை கேட்ச் அப்படின்றத எழுதிடுறேன். ஸோ ட்ரை கேட்ச். ஸோ இதோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரை கேட்ச் பிளாக்குங்கிறது இந்த ரன் டைம் எரர்ஸ் இருக்குல்ல, அத வந்து ஹேண்டில் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் மெயினா வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து பேசிக்கா வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, ப்ரோகிராம் வந்து கிராஷ் ஆகாம இருக்கும். இல்லன்னா வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகாம, நம்ம அந்த ஓடிட்டே இருக்கும்போது நிக்காம இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இத ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சோம் அந்த ட்ரை கேட்ச்ன்றத. சரி, ஓகே. இதோட ஃபர்ஸ்ட் என்னென்ன பர்ப்பஸ் இருக்கு அப்படின்றது ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. அந்த 4 பாயிண்ட்டுமே என்னென்னன்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீபக் ஆர் லாக் தி எரர். ஓகே. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம டீபக் பண்றதுக்காக இருந்தாலுமே சரி, இந்த கன்சோல் லாக்ல வந்து எரர் டீடைல்ஸ பார்ப்போம்ல, அதுக்கா இருந்தாலுமே சரி, இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இந்த ட்ரை கேட்ச்ன்றது. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஃப்ரெண்ட்லி எரர் மெசேஜஸ். யூசர் ஃப்ரெண்ட்லி எரர் மெசேஜஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, யூசர் ஃப்ரெண்ட்லி, அதாவது எரர் மெசேஜ் என்னன்றத ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா எப்படி நமக்கு புரியிற மாரி வந்து ரொம்பவே ஈஸியா வந்து இருக்கும். தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபால் பேக் ஆக்ஷன்ஸ். ஸோ ஆக்ஷன்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ் லாஜிக். இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது வந்து இப்போ ஒர்க் ஆகல அப்படின்னா, வேற ஒரு விஷயத்த வந்து நடக்கிற மாரி நம்ம செஞ்சுக்கலாம். இல்ல வேற ஒரு லாஜிக்குமே வந்து எழுதிக்கலாம். இதெல்லாம் எப்படின்றத நம்ம வந்து கோட்ல வந்து பார்ப்போம். பட் இந்த பர்ப்பஸ்க்காக தான் இத வந்து ட்ரை கேட்ச்ன்றத கொண்டு வந்தாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து ஸ்மூத்தா ரன் ஆகணும். அப்ளிகேஷன் ஸ்மூத்லி. ஸோ இதுக்காக மட்டும் தான் வந்து இந்த ட்ரை கேட்ச்ன்றத கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து இதோட பர்ப்பஸ் வந்து இந்த 4 விஷயம் தான். இது வந்து இப்ப எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து இந்த சின்டாக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இங்க எழுதிடலாம். ஸோ ட்ரை, அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்ச். ஸோ இதுக்குள்ள தான், அந்த கேட்ச்க்குள்ள தான் எரர் இருக்கும். ஸோ அந்த கேட்ச் எரர். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓகே, இதுதான் அதோட சின்டாக்ஸ். இந்த ட்ரை பிளாக் இருக்குல்ல, இந்த ட்ரை பிளாக் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு கோட்ல வந்து ஒரு எரர் இருக்கு அப்படின்னா, அது வந்து எரர் வந்து த்ரோ பண்ணும். அது த்ரோ பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, அது டைரக்ட்டா கேட்ச் பிளாக்குக்கு வந்து போயிரும். ஸோ கேட்ச் பிளாக்ல என்னால வந்து அந்த எரர வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இப்ப இந்த ஃபைனலின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இந்த பிளாக் இருக்குல்ல, இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து கண்டிப்பா வச்சே ஆகணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப எரர் நடந்தாலும், நடக்கலனாலும், என்ன நடந்தாலுமே சரி, இது பாட்டுக்கு ஒர்க் ஆயிடும். இந்த ஃபைனலின்றது வந்து ஒர்க் ஆயிடும். சரி, ஓகே. இது வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் இன்புட் வேலிடேஷன்ற மாரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து வைப்போம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதுறேன். ஸோ அந்த ஃபங்ஷனுக்குள்ளார நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்ஷனுக்கு நேம் வைக்கிறேன். வேலிடேட் ஏஜ் அப்படின்ற மாரி நேம் வைக்கிறேன். அதுக்குள்ளார நான் ஒரு பாராமீட்டர் மட்டும் வாங்க போறேன். அது என்ன அப்படின்னா ஏஜ்ன்றது வாங்குறேன். ஸோ இப்போ வந்து ட்ரை கேட்ச் பிளாக் வந்து இருக்குல்ல. ஸோ நான் ட்ரை கேட்ச வந்து போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு நான் இதுல வந்து ஃபைனலியும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஃபைனலி இதையும் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரை பிளாக்குக்குள்ள நான் வந்து என்னோட கோட வந்து லாஜிக் வந்து எழுதுறேன். இஃப் இஸ் nan ஆஃப் ஏஜ். ஸோ இந்த NA என்னன்றத பத்தி டீடைல்டா நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணி பேசியிருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இது வந்து நாட்டு நம்பரா இல்லையா அப்படின்றதுக்கு தான் அந்த NA என்னன்றது. இதை பத்தி ஃபுல்லுமே வந்து பேசியிருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ இதை வந்து போட்டாச்சு. இதுக்குள்ளார நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரோ நியூ எரர். ஸோ இந்த த்ரோ நியூ எப்பவுமே நம்ம வந்து கன்சோல்ல தான் பார்த்திருப்போம். ஸோ த்ரோ நியூ எரர்னா என்ன, இதெல்லாம் பத்தியுமே வந்து இதெல்லாம் வந்து தெரியல அப்படின்னா,
நீங்க வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த த்ரோனா என்ன, கன்சோல்னா என்ன, எப்ப த்ரோ யூஸ் பண்ணணும், எப்ப வந்து கன்சோல யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி நாளைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க அத பத்தி ஒரி பண்ணிக்காம, இப்போதைக்கு அது வந்து எரர த்ரோ பண்ணும் அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து இது வந்து யூஐல வந்து த்ரோ பண்ணாது. நம்மளோட டெவலப்பர் டூல்ஸ்ல தான் வந்து எப்பவுமே வந்து த்ரோ பண்ணும். ஸோ அங்க வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இங்க வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னா, ஏஜ் மஸ்ட் பி எ நம்பர் அப்படின்ற மாரி வந்து அந்த த்ரோ நியூ எரர்ல வச்சாச்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இன்புட் வந்து நம்பரா இருக்கா இல்லையான்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நம்பர் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத வந்து பார்க்கணும்ல. ஸோ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேணும்னே இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றேன்னு சொல்லிட்டு -1, -3, -24, -5 அப்படின்ற மாரி வைப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஏஜ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இத வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருந்துச்சு அப்படின்னா த்ரோ நியூ எரர். ஸோ ஏஜ் மஸ்ட் பி பாசிட்டிவ் அப்படின்ற மாரி வந்து பாசிட்டிவ் நம்பர் அப்படின்ற மாரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ ஏஜ் மஸ்ட் பி பாசிட்டிவ் நம்பர். ஓகே. ஸோ இதையுமே வச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வேலிட் பண்ணியாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சோல் லாக் போடுறேன். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏஜ் இஸ் வேலிட்ன்ற மாதிரி வந்து வைக்கிறேன். ஏஜ் இஸ் வேலிட் வச்சதுக்கு அப்புறம் என்னோட ஏஜை வந்து ஷோ பண்ணும்ல, அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஏஜ்ன்றது அந்த பாராமீட்டர்ஸ்ல வாங்கினதை அப்படியே வந்து கன்சோல்ல வந்து போட்டுறேன். ஓகே, இது வந்து கரெக்டா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ எரர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை நான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சோல் டாட் லாக் இல்ல கன்சோல் டாட் எரர் கூட போடலாம். ஸோ நான் எரர்ன்றதை போடுறேன், என்ன நடக்குது அப்படின்றதையுமே வந்து பார்த்துலாம். ஸோ கன்சோல் டாட் எரர், இந்த எரர்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த எரருன்னு அதுக்குள்ள வச்சோம் அப்படின்னா அதுக்குள்ள மெசேஜ்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை வந்து எடுக்கிறேன். எரர்ன்றது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் குள்ள எரர் டாட் மெசேஜ்ன்றதை நான் வந்து எடுக்கிறேன். ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து கேட்சும் முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபைனலி வந்து நான் சொல்லிங்கல்ல, எரர் இருக்கோ இல்லையோ எது நடந்தாலும் நடக்கலனாலும் இது வந்து ரன் ஆயிடும். ஸோ அதனால வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வேலிடேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஃபைனலில வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இதுக்குள்ள வர வந்துட்டு வேலிடேட். ஸோ வேலிடேட் ஏஜ்ன்றதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கா கொடுப்போம். ஸோ ஸ்ட்ரிங்கா கொடுக்குறேன். என்ன நடக்குது, என்ன எரர் வருது, என்ன ஏதுன்றதை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்ம இங்கேயே வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கோம்ல. ஸோ என்ன வந்து இங்க பண்ணி நம்ம இது வந்திருக்கோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ நான் ப்ரௌசர் போறேன். ஸோ ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டு ஒரு டெவலப்பர் டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ கன்சோலை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, ஏஜ் மஸ்ட் பி எ நம்பர் அப்படின்னு சொல்லி வந்துருதா. ஸோ இங்கேயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க நான் த்ரோ நியூ எரர்ன்றது சொல்லியிருந்தேன். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எரர்ல வந்து நம்ம இங்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஏஜ் மஸ்ட் பி எ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலர்ல வரும். ஸோ இதே நம்ம கன்சோல் லாக்ல கொடுத்தோம் அப்படின்னா, இந்த வேலிடேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி வந்து வரும். அங்க வந்து எரர் வந்து காட்டாது. ஸோ நீங்க மொத்தமா எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னா, இந்த 2 நியூ மெசேஜஸ் இருக்குல்ல, அங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த நம்ம ஃபைனலி வந்து சொல்லியிருந்தோம்ல, எது நடக்குதோ நடக்கலையோ இது பாட்டுக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நான் இதே இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட கண்டிஷன் என்ன வச்சிருக்கோம், 0க்கு கீழே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாலுமே எனக்கு வந்து எரர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, -5 அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் இங்க வந்து ஒரே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தெரியும், ஏஜ் மஸ்ட் பி எ பாசிட்டிவ் நம்பர். இப்பயுமே எனக்கு வந்து வேலிடேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைனலி பிளாக் வந்து ரெண்டர் ஆயிடும். ஸோ இப்பயுமே நமக்கு வந்து எரர் வந்து த்ரோ ஆயிடுச்சு ட்ரைல. சரி, ஓகே. இப்ப இதுவும் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம வேலிடா ஒண்ணு குடுத்து பார்க்கணும்ல, ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்க வந்து இன்னொன்னு என்ன வச்சிருக்கேன்னா, ஏஜ் இஸ் வேலிட், ஏஜ்ன்றத குடுத்துருக்கேன்ல. ஸோ நான் அதனால அந்த மைனஸ மட்டும் தூக்கிட்டு 25 அப்படின்ற மாரி வந்து குடுத்துடுறேன். ஸோ குடுத்துட்டேன் அப்படின்னா, இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா தெரியும், ஏஜ் இஸ் வேலிட். ஸோ நான் என்ன டைப் பண்ணணும் அந்த ஏஜ் வந்துரும். வேலிடேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். நம்மளோட ஃபைனலி பிளாக்குமே வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் இதை வந்து கோட வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்து ஈஸியா புரியும். ஸோ அந்த கீ ஃபீச்சர்ஸ்ன்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரை பிளாக் இருக்குல்ல, ஸோ இந்த ட்ரை பிளாக்ல வந்து எரர் டிடெக்ஷன் வந்து கண்டுபிடிச்சிரும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ரன் டைம் எரர் இருக்கு அந்த ட்ரை பிளாக் உள்ள அப்படின்னா, அது வந்து இமீடியட்டா வந்து கேட்ச் பிளாக் உள்ள போயிடும். ஸோ இப்போ இந்த கேட்ச் பிளாக்ல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எரர்ன்ற ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, இதுல வந்து மெசேஜ்ன்றதை எடுத்திருக்கோம். இந்த மெசேஜ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த என்ன எரரோ அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். இதே வந்து இந்த எரர் ஆப்ஜெக்ட்ல இன்னொன்னு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ன்றது இருக்கும். ஸ்டாக்னா என்னன்னா, அந்த எங்கேருந்து வந்து அந்த எரர் வந்து அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியுமே வந்து நமக்கு வந்து அது ஷோ ஆகும். ஸோ இதை வந்து நான் காட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வந்து வச்சுக்கலாம். இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ட்ரை கேட்ச் பிளாக் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதுல வந்து இதெல்லாம் தேவையில்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து இல்லவே இல்ல. அதை வந்து நான் வந்து காட்டணும். ஃபங்க்ஷன் நேம் ஓகே. நான் எக்ஸிஸ்டன்ட்
ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரியே வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் எக்ஸிஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இந்த நேம் வந்து என்னன்னா, ஆப்வியஸா வந்து அந்த ஃபங்ஷன் வந்து இல்லவே இல்ல. ஸோ ஓகே நமக்கு வந்து இந்த கேட்ச் பிளாக் வந்து வந்துரும்ல. ஸோ இதுல வந்து நான் வந்து 3 வச்சுக்கிறேன். என்னென்ன அப்டின்னா, எரரோட நேம் வேணும், எரரோட மெசேஜ் வேணும், எரரோட ஸ்டாக் என்ன அப்டின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கன்சோல் டாட் எரர்லயே வந்து போட்டுறேன். ஸோ லாக்ல போடாம எரர்ல போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, எரர் டாட் மெசேஜ் வந்து எடுக்கிறேன். ஸோ செகண்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கன்சோல் டாட் எரர் இந்த எரர்க்குள்ளார வந்துட்டு நான் மறுபடியும் வந்து சேம் எரர் டாட் இந்த வாட்டி வந்து நேம் எடுக்கிறேன். ஸோ எரர் டாட் நேம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக பேசிக்கலாம். ஸோ நேம் எரர் நேம், இந்த இடத்துல வந்துட்டு எரர் மெசேஜ். ஸோ இதே மாதிரி வந்துட்டு இன்னொன்று வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து எரர் நேம் ஸ்டாக்குன்றதை போட்டுக்கிறேன். ஸோ இங்கேயுமே வந்து எரர் டாட் ஸ்டாக். சரி ஓகே. இது எங்கேருந்து வருது எல்லாமேன்றது நமக்கு வந்து அந்த கன்சோல்ல வந்து காட்டும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். பண்ணோனே பார்த்தீங்கனாலே தெரியும். எரர் மெசேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் எக்ஸிஸ்டன்ட் ஃபங்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஃபங்ஷன் வந்து இல்லவே இல்ல. அதனால அது வந்து கரெக்ட்டான எரர் மெசேஜ் வந்து குடுக்குது. ஸோ எரர் நேம் என்ன? ரெஃபரன்ஸ் எரர். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் எரர்ல தானே நமக்கு வந்து எரர் அடிக்குது. ஸோ அதனால அதுவுமே வந்து கரெக்ட்டா காட்டுது. எரர் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃபரன்ஸ் எரர் தான். ஆனா எங்கேருந்து அப்படின்னா, நான் எக்ஸிஸ்டன்ட் ஃபங்ஷன் வந்து டிஃபைன் ஆகல. அது லைன் நம்பர் முதற்கொண்டு நமக்கு வந்து சொல்லிரும். ஸோ 29 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த 29ல வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அந்த எரர் ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து நிறையவே வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து இருக்கு. இந்த கோட வந்து கிளீன் அப் பண்றதுன்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஸோ இந்த ஃபைனலி பிளாக் நான் இங்க வந்து போட்டிருக்கேன்ல. இதுதான் வந்து கோட் கிளீன் அப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இத வந்து நம்ம வந்து கன்சோல் லாக் போட்டு நம்ம வந்து ஒர்க் பண்றோம். பட் எதுக்கு இது வந்து ஆப்ஷனல் தானே. ஏன் அத வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து ஒரு ஃபைல க்ளோஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு ரிசோர்ஸ வந்து ரிலீஸ் பண்ணி விடுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி நேரத்துலலாம் வந்துட்டு நம்ம இந்த ஃபைனலி பிளாக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அதனால நம்ம அத வந்து ஆப்ஷனல் தான். பட் இந்த மாரி சிச்சுவேஷன்ல அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டவுட் வரலாம். ட்ரை கேட்ச வந்து எப்போ வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த ஃபெயில் ஆகும்ல. ஸோ ஏபிஐ கால்ஸ்லாம் சில இடத்துல வந்து ஃபெயில் ஆகும். ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ணும்போது, JSON பார்ஸ் பண்ணும்போது, இந்த மாரி இடத்துலலாம் வந்துட்டு ஃபெயில் ஆகலாம். அந்த மாரி இடத்துல வந்துட்டு நமக்கு வந்து இந்த ட்ரை கேட்ச்ன்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி இப்ப இன்புட்ட நம்ம வந்து வேலிடேட் பண்றது அப்படின்றது இருக்கும்ல. ஸோ இப்ப நம்ம பண்ணியிருந்தோம்ல. இப்ப இந்த யூசர் இன்புட் வேலிடேஷன் சொல்லிட்டு இந்த ஏஜ வந்து வேலிடேட் பண்றது. இந்த மாரி விஷயங்களுக்குலாம் இந்த இன்புட்ட வேலிடேட் பண்றதுக்குமே வந்து நமக்கு வந்து அந்த ட்ரை கேட்ச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத வந்து நம்ம வந்து அசிங்க் அவைட்டோட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராமிஸ், இந்த ரிஜெக்ஷன்ஸ் இந்த மாரி இடத்துலயும் வந்து என்னால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரை கேட்சோட ஒரு அட்வான்டேஜ் இல்ல எது அ யூசேஜ் அப்படின்ற மாரி வந்து சொல்லலாம். இது இப்ப இந்த இந்த மாரி இடத்துல வந்து நம்ம அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும்ல. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தாங்க. இது வந்து கிராஷ வந்து பிரிவென்ட் பண்ணிரும். இப்ப ஏன் எப்படி வந்து கிராஷ பிரிவென்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம இங்கேயே வந்து ட்ரைலயே கொஞ்சம் வேலிடேட் பண்ணிட்டோமா, இந்த கேட்ச் பிளாக் போகும்போது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எரர்ஸ வந்து கேட்ச் பண்ணிரும். இல்லன்னா வந்துட்டு அ ஸ்கிரிப்ட்ட வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுரும். இப்ப டீபக் பண்ணும்போது நமக்கு இன்னுமே வந்து ஈஸியா வந்து இருக்கும். எரர் மெசேஜ் ஒரு டீட்டெயில்டான ஒரு எரர் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். இந்த ட்ரை கேட்ச்ல போகும்போது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்டின்னா, யூசர் ஃப்ரெண்ட்லி. இது ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி அப்டின்றது தான் மெயினான ஒரு விஷயம். ஏன் சொல்றேன் அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு மெசேஜ வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து காட்டும்ல. ஸோ இந்த மாரி வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு பார்த்தோம் அப்டின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரெஃபரன்ஸ் எரர், நான் எக்ஸிஸ்டன்ட் வந்து இல்ல. இந்த மாரி வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா வந்து இருக்கும்போது நமக்கு ஓகே. இந்த மாரி லைன்ல இங்க இருக்கு. நான் உடனே போய் பார்த்துருவேன். ஸோ இதுதான் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியான டிஸ்ப்ளே மெசேஜ் காட்டுறது அப்படின்றது. ஸோ எரர் ரெக்கவரின்னா வந்து 4வது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபால் பேக்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த மாரி வந்துட்டு இது நடந்தா ஆல்டர்னேட்டிவா இது நடக்கணும் அப்படின்ற மாரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரை கேட்ச்ன்றது பேசிக்கா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். ஸோ நீங்க எங்கேயாவது உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து எரர் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா, ட்ரை கேட்ச் யூஸ் பண்றதுன்றது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ இதுதான் இந்த ட்ரை கேட்ச்க்கான வீடியோ. இந்த ட்ரை கேட்ச் வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.